ஹாய் வீவர்ஸ், நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு அம்பத்தூர் ரியல் எஸ்டேட் கிட்ட வந்திருக்கிறோம். 18 விதமான சாப்பாடு வந்துட்டு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆச்சரியமா இருக்குது, என்ன ஏதுன்றதே கிடையாது. எவ்வளவு கலர்ஃபுல்லான ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த அண்ணன் கிட்ட கேட்கலாம் எத்தனை விதமான சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லலாம். வந்து ஆச்சரியப்படுத்துறீங்க, கலர் வந்து கலக்குறீங்க. வாங்க பேசலாம். 18 வகை இருக்கு. 18 வகை சாப்பாடு சார். சாப்பாடு இருக்கு, பிரிஞ்சு இருக்கு, தக்காளி இருக்கு, லெமன் இருக்கு, பூண்டு இருக்கு, புண்டவத்தல் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, கோவக்காய் இருக்கு, புதினா, கருவேப்பிலை, மாங்காய் இருக்கு, கேரட் இருக்கு, உருளைக்கிழங்கு, தக்காளி, லெமனு, பிரிஞ்சி, தேங்காய் இருக்கு, புளி இருக்கு, சாம்பார் இருக்கு, தயிர் இருக்கு. 18 வகை சாப்பாடு. எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? காலைல 10:30 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சாப்பாடு. காலையில டிஃபன் சார். காலைல 6 மணி மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். 30 ரூபா சார். ரெண்டு மிக்ஸ் பண்ணி வாங்கினா. இங்க பாருங்க, கோவக்காய் வந்து உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்றது சொல்லி மாளாது. இந்த கோவக்காய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குது இந்த சாப்பாடு. பாக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க புதினா ரைஸ் கொடுத்துருக்காங்க, கருவேப்பிலை ரைஸ் இருக்கு. பாருங்க, இந்த 18 விதமான அரிசி சாதத்துல வந்து நான் 13 ஐட்டம் எடுத்திருக்கிறேன். கண்கொள்ளா காட்சியா இருக்கு, என்ன சொல்றதுன்னு வார்த்தையே இல்ல. இது எங்க இருக்குதுன்னு சொன்னா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், மண்ணூர்பேட்டுக்கு முன்னாடியே இருக்கு. மண்ணூர்பேட் பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி இறங்கினா லெஃப்ட்ல ஒரு ரோடு, அந்த ரோடு தான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இதுல ஒரு 200 மீட்டர் நீங்க போனீங்கனாலே ஆன் ரைட் சைட்ல கிடைக்கும். சென்னை சிட்டில 30 ரூபாய்க்கு இந்த அளவு ஒரு கலக்கலான சாப்பாடு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தேரும் திருவிழா மாதிரி இருக்கு. நானே 18 ஐட்டம்ல 13 ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். இதுவே என்னால சாப்பிட முடியாது போல இருக்கு. ஒண்ணு பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ரைஸ் எல்லாம் நல்லா வெந்து இருக்கு. மசாலா எல்லாம் வந்து இரிட்டேஷனே இல்லாம அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்டியா வந்து செஞ்சிருக்காங்க. சாப்பாடு நல்லா வெந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பாக்குறப்ப மக்களாகி உங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த ஒரு காணொலி பார்த்துட்டு நானே வந்து யூடியூப் போடுறதுக்கு வந்தேன். 100% இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் பண்றவங்க மிடில் கிளாஸ், லேபர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடில ஒர்க் பண்ணி எல்லாருமே சாக்குறாங்க. பார்த்தா பாருங்க, தேரும் திருவிழாவுமா இங்க வந்து கலெக்ஷன் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உழைப்பாளர்களுக்கு உண்டான உணவகம், உழைப்பாளர்களுக்கு உண்டான உணவகம் 30 ரூபாய்க்கு வந்து இந்த சென்னை சிட்டில எப்படி கொடுப்பாங்கன்றது, யார் கொடுப்பாங்கன்றது சொல்லவே முடியாது. ஆனா ஆச்சரியமான வகையில 18 விதமான சாப்பாடு வந்து கொடுக்குறாங்கன்றது வந்து ரொம்ப மிகையே கிடையாது. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. இங்க வந்து சுண்டைக்காய் சாதம், வெண்டைக்காய் சாதம், அப்புறம் கோவக்காய் சாதம் எல்லாம் வந்து பெரிய ஹைலைட். இது ஸ்டார் ஹோட்டல்ல கூட கிடையாது. பட் இந்த அளவுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஆச்சரியப்படுத்துறது வந்து என்னன்னா, எல்லாமே உடனுக்குடனே ஜீரண சக்தி ஆகக்கூடிய காய்கறிகள் பிளஸ் வந்து மெமரி பவர் ஆகிறதுக்கு வந்துட்டு இந்த வெண்டைக்காய், ஜீரண சக்தி, வயிற்றுல இருக்கிற இதுவெல்லாம் வந்து சீக்கிரமா தான் இந்த என்ன சொல்றது சுண்டைக்காய். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பூண்டு சாதம் இருக்கு, அப்புறம் கொத்தமல்லி இருக்கு, கருவேப்பிலை சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், பீட்ரூட் சாதம் சொல்லிட்டு வகை வகையா வச்சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எல்லாமே 30 ருபீஸ்க்கு வந்துட்டு சொல்லணும்னா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. இது தவிர வந்துட்டு வடை இருக்கு, ஆம்லெட் இருக்கு, வேக வச்ச முட்டை இருக்கு. சோ இந்த அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க, பாத்துக்கோங்க. 45 ருபீஸ் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் ஆயிடும். நம்ம சாப்பிட்டது மட்டும் இல்லாம அடுத்தவங்களையும் எப்படி என்ன கேட்கலாம். ஆனா இந்த ஓனர்ஸ் வந்து பேசுறதுக்கு டைமே இல்லை. பாருங்க, தேரா திருவிழா என்ற மாதிரி அங்கங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து மிடில் கிளாஸ், லேபர்ஸ் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பாடு சாப்பிடுறாங்க. சென்னை சிட்டில 30 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு, திருப்பி தேவைன்னா 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஃபுல் ஆயிடும். இதை தவிர வந்து அவிச்ச முட்டை 10 ரூபாய், ஆம்லெட் 15 ரூபாய், வடை 5 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லைங்களா. பாருங்க, கிரௌட் வந்துட்டே தான் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாவே வந்துட்டு லேபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் பீப்புள், ஐடி பீப்புள் இங்க ஒர்க் பண்றது வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. 30 ரூபாய்க்கு எந்த ஹோட்டல்லையும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து தரமான சாப்பாடு இங்க கொடுக்குறாங்க. பிளஸ் வந்துட்டு சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு, முட்டை இருக்கு, கார சட்னி, ஊறுகாய் எல்லாம் கூட வச்சிருக்கிறாங்க. ஆம்லெட் வேணும்னா ஆம்லெட் கொடுப்பாங்க உங்களுக்கு.
எல்லாருக்குமே வந்துட்டு பெரிய வரப்பிரசாதமா இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல இருக்கிற அம்பத்தூர் ரியல் எஸ்டேட்ல இருக்கிற இந்த கடை. இந்த கடைக்கு வந்துட்டு என்ன பேருன்றதே தெரிய காணும். கடைன்ற பேரே இல்ல, இருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு மக்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்கன்றது ஆச்சரியமா இருக்கு. தம்பி எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? நான் இங்க வரப்பெல்லாம் சாப்பிடுவேன். எத்தனை வருஷம் எல்லாம் கிடையாது, இங்க வரப்பெல்லாம் சாப்பிட்டே இருப்பேன். நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அப்படியா? ஆமா, நீங்களும் வாங்க சாப்பிட்டு பாருங்க. எப்படி வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14, 20 எத்தனை தடவை என்ற அவ்வளவு வகையான சாப்பாடுகள் இங்க இருக்கு. ஆமா, நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்போ நிலங்களா வைப்பாங்க. ஆமா, சரிங்களா? நிலங்கு வைக்கணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நேரம் இங்க வந்தீங்கன்னா எத்தனை நிலங்கு எத்தனை பேருன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டும் இருக்கும், அந்த அளவுக்கு வகையான இருக்கும். நிலங்குல என்ன வைப்பாங்க? மாங்காய் சாதம், புதினா சாதம், பிரிஞ்சி, தயிர், சாம்பாரு. நான் சொல்றேன், இது இல்லாம வெண்டைக்காய், எது இருந்தாலும் சொன்னா அந்த அளவுக்கு வந்து கேரண்டியான குவாலிட்டி ஓரியன்டா இருக்கு. இங்க நேரடியா வந்து வாங்கிக்கலாம்னு சொல்றீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டான இது பியூர் வெஜ் தான். பட் ஆனா முட்டை வேணா முட்டை வாங்கிக்கலாம் தனியா, ஆம்லெட் வேணா ஆம்லெட் வாங்கிக்கலாம். இது தனியா தான் போடுவாங்க. எக்ஸ்ட்ரா வேணும்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா வேணா காசு தான் தெரியல. சாப்பாடு எப்படி இருக்கும், சாப்பாடு எப்படி இருக்கு, வயிறு எப்படி இருக்கும் சொல்லுங்க. காசு முக்கியம் கிடையாது, சாப்பாடு தான் முக்கியம். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஒரு மெயின் ரோடு பாரு, திருப்பி காட்டுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாட்டு காட்டுங்க. உண்மைதான். இந்த அளவுக்கு வந்து சொல்றீங்களே, ஏன்னா சில இடத்துல காசை வாங்கிட்டு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. நான் ஒரு காசை கொடுக்கல, வாங்கிட்டேன் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்லன்னு சொன்னா கூட எதுவும் சொல்ல மாட்டேன். அப்படிங்களா? ஆமா, இப்ப நீங்க வந்து சொல்லிட்டு பாருங்க. என்ன ஆச்சரியமான இதெல்லாம் சொல்றீங்க. சரி, வரப்ப தாப் தம்பி, அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சது. சாப்பாடு தானே, எங்க போனாலும் சாப்பாடு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த யங்ஸ்டர்ல இந்த அளவுக்கு பிராட் மைண்டோட பேசுறீங்கன்றது ஆச்சரியமா இருக்குது. உங்களை மாதிரி அப்பா கிடைச்சதுதான் காரணம். நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, பெரிய ஐடி கம்பெனில இருந்து சின்ன சின்ன மெக்கானிக்ஸ் வரையும் எல்லாமே இங்கதான் வந்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சும்மா டேஸ்டா இருக்கும். கூட்டத்தை பார்த்தாலே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களோட மனசை பார்த்தாலே தெரியுது, உங்களோட சிரிப்பு பார்த்தாலே தெரியுது. சாப்பாடு எந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அதே மாதிரி ஆம்லெட், முட்டை, சிப்ஸ் இதெல்லாம் மஜாவா வைக்கிறாங்க. சூப்பரா இருக்கு சாப்பிடறதுக்கு. திரும்பி 2000 வாங்கி சாப்பிடுறோம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுலயும் இல்லாம அஃபோர்டபுளான பிரைஸ், சூப்பரா இருக்கும். வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, பாக்குற இடமே எல்லாம் வந்துட்டு மக்கள் வெள்ளம் வந்துட்டு ஒரு ஐட்டத்தை ஒருத்தரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அதுதான் கிடையாது, 18 விதமான ரைசஸ் இருக்கு. இந்த 18 விதமான ரைஸை வந்து நீங்க சாப்பிட்றப்ப வந்துட்டு என்ன சொல்றது, வார்த்தைகளே கிடையாது. ஈஸி டு டைஜஸ்டா இருக்கிற கலர்ஸ் வந்துட்டு பாக்குறப்ப கண்கொள்ளா காட்சி. இங்க இருக்கிற வெண்டைக்காய் சாதமும் இந்த கோவக்காய் சாதமும் மிரட்டல். அதை தவிர வந்து இந்த பக்கம் திரும்பினா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை சாதம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா வந்துட்டு பீட்ரூட் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சி. சோ மக்கள் வெள்ளம் பாருங்க எப்படி எல்லாம் வந்து பூந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து இதை தம்பி சொன்னது என்னன்னா, சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு என்கிட்ட காசு இல்லைனா கூட பரவாயில்ல, நாளைக்கு கொடுத்தா விட நான் ஓகே சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. இது உண்மையா? உண்மைதானே? ஆமா, எல்லாருமே வந்து காசு கொடுத்து டோக்கன் வாங்கி சாப்பிடுறவங்க மத்தியில சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்க காசு கொடுங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவது காசு இல்லைன்னு சொல்றாரு, நாளைக்கு வந்து கொடுத்தாட வாங்கி போறாரு. ஃபன்னா சொன்னாரா ரியலா சொன்னாரான்னு தெரியாது. பட் வந்து மக்கள் எல்லாருமே வந்துட்டு என்ஜாய் பண்ணி சாப்பாடு சாப்பிடுறாங்க. கலரா இருக்கு பாருங்க. அவங்க அங்க வந்துட்டு எது வேணும் இங்க வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற, என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாரு. என்ன செய்யறதுன்னு சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. ஒருத்தரும் வந்துட்டு அந்த அளவுக்கு இதுவா இருக்கிறாங்க, இன்ஃபுளுன்ஸா. பாருங்க, வாங்கி சாப்பிடுறாங்க பாருங்க. ஷேரிங் வேற, டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. உருளைக்கிழங்கு ஒண்ணு பாருங்க, உருளைக்கிழங்கு வெண்டைக்காய் காம்பினேஷன், தயிர் சாதம் புதினா காம்பினேஷன். இது மாதிரி ரெண்டு ஐட்டமா சாப்பாடு சேர்த்து வாங்கி சாப்பிடுறாங்க. ரெண்டுமே 30 ரூபாய் தான். வடை வந்து 5 rupees. வேக வச்ச முட்டை, அவிச்ச முட்டை இருக்கு, ஆம்லெட் இருக்கு. அது தவிர வந்து பார்சல் 5 rupees எக்ஸ்ட்ரா இந்த பாட்டிலுக்காக.
திரும்பிய பக்கம் எல்லாமே வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு நின்னுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்குது. கிரவுடு வந்துட்டு பாக்குறவன் இந்த அளவுக்கு கிரவுடு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே ஒரு யூடியூப் பார்த்துட்டு தான் இங்க வந்தேன். வந்த பிறகுதான் தெரியுது இந்த அளவுக்கு வந்து மக்கள் வெள்ளம் வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் பேக்கெட் ஃப்ரெண்ட்லி 30 ருபீஸ்க்கு வந்துட்டு 18 ஐட்டம்ஸ் ஆஃப் த ஃப்ரைட் ரைஸ் கிடைக்குது. ஈஸி டு டைஜஸ்ட், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, அஃபர்டபுளாகவும் இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்துட்டு சொல்ற வார்த்தைகளே கிடையாது. 2-3 பேர்கிட்ட நான் கேட்டுட்டு பிறகு திருப்பி நம்ம சாப்பிடணும்னு சொல்லி வந்துட்டு வந்தேன். இந்த க்ரௌடுக்கு வந்துட்டு ஃபுல்லா வீடியோ எடுத்துட்ட பிறகு நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்ட பிறகு நான் என்ன ஏதுன்றது நான் உங்ககிட்ட சொல்லுவேன். இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எந்த போற வாழைகள் மூலயமா நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். இந்த ஷாப் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிட்ட இருக்குது. பாக்குறீங்கல்ல, அம்பத்தூர் எஸ்டேட். இங்க பாத்தீங்கன்னா 5 ரிங்ஸ் ஆர்ச்சி அகாடமி ஒன்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரோடு நான் காட்டுறேன் பாருங்க. ஐமா சாலைன்னு ஒன்று, ஐமா ரோடுன்னு போட்டிருக்காங்களா. அந்த ஐமா ரோடுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்ட்ரெயிட்டா இப்படி வந்தீங்கன்னா இங்க ஒரு ரூஃப் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ரூஃப் தான் வந்து நம்மளுடைய ஸ்பாட்டு. இது நேரா நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னூர்பேட் ரோடு இந்த லெஃப்ட்ல திரும்பினா அம்பத்தூர் எஸ்டேட் உடைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு தான் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். பாக்குற பக்கம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வெள்ளம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்றத வந்து சொல்ல மாள முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு 30 ரூபாய் ஃபுட்டை வந்துட்டு கலர்ஃபுல்லான ஃபுட்டையும் டேஸ்டியான ஃபுட்டையும் மக்கள் வாங்குறாங்க. இங்க வந்து ஐடில ஒர்க் பண்றவங்கள இருந்து டெக்னீஷியன்ல இருந்து ஆட்டோ கம்பெனில ஒர்க் பண்ற லேபர் வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த கிஃப்ட் இந்த மாதிரி ஒரு கிரௌடு வந்துட்டு இந்த ஏரியால பாக்குறது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கது. சரியா?
ஹாய் வீவர்ஸ், நம்ம அந்த அளவுக்கு வசதிங்க. நின்று சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், நிம்மதியா வெளியே கிடைக்கும். இதே சாப்பாடு வெளியில போனா 90 ரூபா சாப்பாடு. இந்த தயிர் சாதமே வந்து 70 ரூபா கடையில போனா. எத்தனை வருஷமா ரன் பண்றதுங்க? 25 வருஷமா ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஓடிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சாப்பிடுறப்ப இல்லையா? நல்லா இருக்கும், சாப்பாடுலாம் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுத்தமா இருக்கும். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. 60 ரூபா விற்கிறான் இதே சாப்பாடு. இதே சாப்பாடு தயிர் சாதம். ஆ. இதே சாப்பாடு இங்க இதே தயிர் சாதம் 30 ரூபா. எல்லா மக்களும் சாப்பிடுது. ஐடில எல்லாம் வேலை செய்யற பிள்ளைங்க எல்லாமே இங்கதான் சாப்பிடுது. நீட்டா இருக்கும் சாப்பாடு. கவலை இல்லாம சாப்பிட்டு கவலை இல்லாம போகலாம் நிம்மதியா. பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு உங்களை வந்து மகிழ்விக்கிறாங்க. சாப்பிடுறது வந்துட்டுன்றது ஒரு ஆச்சரியம். உணவுன்றது ஒரு பெரிய 30 ரூபா சாப்பாடு இந்த காலத்துல எவங்க கொடுக்குறா? அரிசி 100 ரூபா விற்குதுங்க கிலோ. யாரு கொடுக்குறா சொல்லுங்க? அவன் அரிசியில வந்து கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு போறான். இன்னைக்கு கஷ்டப்படுறான். 8 ஹவர் 12 ஹவர் வேலை செய்யறான் கம்பல்ல. உழைப்பாளர்களுக்கு ஏற்ற உணவு, உழைப்பாளிக்கு தகுந்தபடி உணவு இது. இந்த உணவை சாப்பிட்டுட்டு நிம்மதியா போய் கம்பல்ல வேலை செய்யுது பிள்ளைங்க. இதான் நம்பி வரலாம், கம்பல்ல இருந்து வரலாம். வீட்டுல இருந்து வரும்போது நமக்கு 30 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா சாப்பிட்டு நிம்மதியா போய் வேலை செய்யலாம்னு வர்றாங்க மக்கள். அத பார்த்தோன்னே இவ்வளவு க்ரௌடா இருக்குது. ஆமா. அதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். 25 வருஷமா இருக்கு இந்த ஹோட்டல். பிளாட்பார்ம் தான் விற்கிறாங்க. நாகரிகமா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுத்தமா இருக்கும். குடிநீர் சுத்தமான தண்ணி, பானையில தண்ணி வச்சு ஊற்றுவாங்க. பாருங்க ஒண்ணுத்தையும் அந்த அளவுக்கு அவ்வளவு நிம்மதியா. ஆமா பாப்பேன். எல்லா பெரிய அதிகாரி முத கொண்டு டாக்டர் முத கொண்டு சாப்பிட்டு போறான் அந்த இடத்துல. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, டாக்டர் முத கொண்டு காரணி பண்ணி சாப்பிட்டு போவான். தயிர் சாதமா பிரிஞ்சோ சாப்பிட்டு போறாங்க. பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுதானே இங்க பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போய் மறுநாள் வந்து இங்க சாப்பிட்டு போறாங்க டாக்டருங்களை. அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும். நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி. ஒரு ஐட்டம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த கோவக்காய் சாப்பிடுறதா, சாம்பார் சாதம் சாப்பிடுறதா, வடை சாப்பிடுறதா, ஆச்சரியமா இருக்குது. ஒரு சாப்பாடு நம்ம வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. இந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாகவும் இருக்கு. இது தவிர 5 ஐட்டம் வேற இருக்குது. தட்டில் வைக்கிறது இடமே இல்லை. தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். இது எல்லாமே 30 ரூபாய் கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதுவும் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு அம்பத்தூர் ரியல் எஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடில் இருக்குது. இது கடை பேரே இல்லை. எந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குது. ஹோட்டல் எல்லாம் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு இருக்காது. ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்கள் யார் வந்தாலும் இந்த பக்கம் வரவங்களாம் இந்த பக்கம் வந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.